கடற்கரையில் சிரித்த சிறுவன் 5 நிமிட கதை. அதிகாலை நேரம். கடற்கரையில் அலைகள் மெதுவாக கரையை தொட்டு பாடிக்கொண்டிருந்தன. வானம் இளஞ்சிவப்பாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கடற்கரையின் நடுவில் ஒரு சிறிய குழந்தை நின்றிருந்தான். நெற்றியில் திருநீறு, தலையில் மயிலிறகு, கையில் சிறிய சூளம். அவனை பார்த்தவர்கள் எல்லோரும் ஒரு நிமிடம் நின்று பார்த்தார்கள். இவன் யாருடைய குழந்தை என்று சிலர் கேட்டார்கள். ஆனால் அந்த குழந்தை மட்டும் எதுவும் பேசாமல் சிரித்துக்கொண்டே இருந்தான். அவனுடைய பெயர் கோபால். கோபால் சாதாரண குழந்தை இல்லை என்று ஊரிலேயே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏனெனில் அவன் சிரித்த இடத்தில் சண்டைகள் குறைந்துவிடும், அவன் நடந்த வீட்டில் கவலைகள் மறைந்துவிடும். ஆனால் அந்த ஊரில் ராமையா என்ற வயதான மீனவர் ஒருவர் இருந்தார். அவருக்கு பல நாட்களாக கடலுக்கு சென்றும் மீன் கிடைக்கவில்லை. வீட்டில் சாப்பாடு இல்லை. மனம் உடைந்து கடற்கரையில் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த சிறிய கோபால் மெதுவாக அவரிடம் வந்து நின்றான். தாத்தா, ஏன் அழுகிறீர்கள் என்று குழந்தை கேட்டான். ராமையா அதிர்ச்சியடைந்தார். எனக்கு வாழ்க்கையே கஷ்டமாகிவிட்டது பாப்பா என்றார். கோபால் சிரித்தான். கடல் யாரையும் வெறுக்காது தாத்தா, நம்பிக்கை விட்டவர்களைத்தான் அது சோதிக்கும் என்றான். ஒரு குழந்தை இப்படி பேசுவதைக் கேட்ட ராமையா கண்களில் நீர் வந்தது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். கோபால் கடலை நோக்கி விரல் காட்டினான். இன்று கடலுக்கு போங்கள், ஆனால் இந்த முறை பயத்தோடல்ல, நம்பிக்கையோடு போங்கள். அதைத்தான் சொல்லிவிட்டு குழந்தை அலைகளின் பக்கம் நடந்து சென்றான். ராமையா உடனே படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் சென்றார். அந்த நாள் பல மாதங்களுக்குப் பிறகு அவரது வலை முழுக்க மீன்களால் நிரம்பியது. அவர் மகிழ்ச்சியுடன் கரைக்கு திரும்பினார். அந்த குழந்தை எங்கே என்று எல்லோரிடமும் கேட்டார். ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. அந்த நேரத்தில் கடற்கரையின் மணலில் ஒரு மயிலிறகு மட்டும் கிடந்தது. ராமையா அதை கையில் எடுத்தார். அவருக்கு உடனே புரிந்தது. இது சாதாரண குழந்தை இல்லை. இறைவன் எனக்காக வந்திருந்தான். அன்று முதல் அந்த ஊரில் ஒரு நம்பிக்கை உருவானது. நம்பிக்கையுடன் வாழ்பவர்களை கடவுள் எப்போதும் கைவிட மாட்டார். கடல் அலைகள் தொடர்ந்து கரையை தொட்டன. ஆனால் அந்த நாள் பார்த்த அந்த சிரிப்பு மட்டும் ராமையாவின் மனதில் என்றும் ஒலித்துக் கொண்டே இருந்தது.